சுஜி. இன்னைக்கு சுஜிஸ் கிச்சன்ல நம்மளுடைய தீபாவளி சீரிஸ் வரிசையில சீக்கிரமா அதே சமயம் சட்டுன்னு சிம்பிளா டேஸ்டியா செய்யற ஸ்வீட்ஸ் வெரைட்டிஸ் அண்ட் காரம் வெரைட்டிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஸ்பெஷல் குலோப் ஜாமுனும் அதே ஜீராவை வச்சு நம்ம செய்யற இந்த கலகலா ரெசிபி தாங்க. மைதா பிஸ்கட்னு கூட சொல்லுவாங்க. அதுக்காக இப்போ நான் குலோப் ஜாமுனுக்கு மாவு பிசைஞ்சிட்டேன். மாவு பிசையும் போதே ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. நல்ல ஒரு ரிச்னஸ் டேஸ்ட்டை கொடுக்குங்க. இப்போ நம்ம ஜீராவும் ரெடி பண்ணியாச்சு. ஒன்றுக்கு ஒன்று தண்ணி வச்சு நம்ம ஜீரா ரெடி பண்ணிட்டோம். பொரிச்ச குலோப் ஜாமுன் பால்ஸை ஜீராவில் போட்டு ஊற வச்சு பால்ஸை இப்போ தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சாச்சு. நம்மளுடைய குலோப் ஜாமுன் ரெடி. இந்த ஜீராவில் ஒரு 1/2 டீஸ்பூன் நீங்கள் ரோஸ் வாட்டர் சேர்த்திங்கன்னா இன்னும் வாசனை தூக்கலாக இருக்கும். குலோப் ஜாமுன் அருமையாக இருக்கும். அடுத்து நம்ம அதே ஜீராவை கொஞ்சம் அடுப்பில் வச்சு திக்கன் பண்ணிக்கலாம். ஒரு கப்பு மைதா மாவு, ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், உப்பு சேர்த்து நல்லா பெசரி விட்டுட்டு தண்ணி சேர்த்து பிசைஞ்சு சப்பாத்தி மாவும் போல் இது போல் தேய்ச்சிட்டு அதை தேவையான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி அதே திக்கன் பண்ண அந்த குலோப் ஜாமுன் பேலன்ஸ் சிரப்பில் போட்டு ஊற வச்சு எடுத்திங்கன்னா உங்களோட ஸ்வீட் மைதா பிஸ்கட் சூப்பராக கிறிஸ்பியாக டேஸ்டியாக ரெடி ஆகிடுங்க. கொஞ்சமாக காரம் தேவைப்பட்டா கொஞ்சமாக பெப்பர் பவுடர், உப்பு, சாட் மசாலா சேர்த்து தூவி கார வெரைட்டியும் ரெடி பண்ணிக்கலாம். வேலைக்கு போகிறவங்க, குழந்தைங்கள வச்சுருக்கவங்க, அதிகமாக வேலை செய்ய முடியாதவங்க, வீட்லேயே கொஞ்சமாக செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சிம்பிளாக நாள் ஸ்வீட் செஞ்சால் கூட சூப்பராக ரெடி பண்ணிடலாங்க. சந்தோஷமாக கொண்டாடலாம்.